ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுறாரு, ட்ரெயின்ல போறாரு சென்னை டு டெல்லி. அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடர்கிறார். ஸோ 22 என்னது, நைட் வந்துடும். ஸோ பிற்பகல் வந்துடும். மதியம் 12 மணி வரைக்கும் முற்பகல் வரும். அதாவது நள்ளிரவு 12 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் முற்பகல் வரும். அடுத்து 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பிற்பகல் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 22:30 அப்படின்னா என்ன டைமு? கிட்டத்தட்ட 10:30. ஓகேவா? ஸோ 10:30 மணிக்கு, நைட்டு 10:30 மணிக்கு தொடங்குறாரு. ஓகேவா? இது புதன்கிழமை. எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 32 மணி நேரம் ஆகுது. ஸோ அவர் நைட்டு 10:30 கிளம்புறாரு. கிளம்புனா 32 மணி நேரம் ஆகுது. எங்கே போக? டெல்லிக்கு போக. அவர் எப்பொழுது டெல்லியை சென்றார்? ஸோ எந்த டைமுக்கு டெல்லிக்கு போவார்? அந்த எக்ஸாக்ட் டைம் கிழமை. ஏன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாருங்கிறாங்க. ஸோ எந்த டேட்டில் அவர் போவார், எந்த டைமில் போவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டு எண் கணிதம் அப்படிங்கிறதுல ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுபடி போவேன்னா, அது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மட்டு எண் கணிதம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சைட்லேயே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. புதன்கிழமை 22:30 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அப்போ 22:30 என்ன வந்துடும்? 10:30 மணி வந்துடும். ஸோ நைட்டு 10:30 மணிக்கு. ஓகேவா? ஸோ இது பிஎம். இப்போ நைட்டு 10:30 மணிக்கு புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆகுது? 32 ஹவர்ஸ் அவருக்கு ஆகுது. ஸோ இந்த 32 ஹவர்ஸ் எத்தனை நாளுன்னு கால்குலேட் பண்ணலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்? 32 ஹவர்ஸை 24 டிவைட் பண்ணணும். ஸோ 124 or 24, மிச்சம் எவ்வளோ கிடைக்கும்? 6 + 2 8. அப்போ 8 எக்ஸ்ட்ரா. அப்போ ஒரு நாளும் 8 ஹவர்ஸும் ஆகுது. ஸோ ஒரு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? புதன்கிழமை 10:30 கிளம்புறாருன்னா ஒரு நாள் முடியுதுன்னா, வியாழக்கிழமை 10:30 வந்தார், நைட்டு 10:30 வந்தாருன்னா 1 டே முடிஞ்சிடும். அடுத்து என்ன ஆகுது? இப்போ 10:30 கிடச்சிருக்கு. வியாழக்கிழமை நைட் 10:30 1 டே. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ். இதில் 8 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 18:30 வரும். 18:30ல் 12 மணி நேரத்தை கழிச்சிருங்க. ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 12 கழிச்சோம்னா 6:30 கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? எப்போ ரீச் ஆவார்? மார்னிங் 6:30. எந்த மார்னிங்? வியாழன் முடிஞ்சு வெள்ளி. ஸோ வெள்ளிக்கிழமை 6:30க்கு ரீச் ஆவார். எங்கே? டெல்லியே ரீச் ஆவார்.